குட் மார்னிங், வெல்கம் டு டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி வந்து 13 அக்டோபர் மண்டே மார்னிங். இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ நைட் ஒரு 11 o'clock வரைக்கும் படிச்சுட்டு தான் தூங்க போனேன். மார்னிங்கும் எந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிச்சு ஒரு 1 hour படிக்கலாம். பஸ்ஸில் போகும்போது எப்படி இருந்தாலும் படிப்பேன், பட் ஸ்டில் வீட்டில் ஒரு 1 hour படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். வெளில போனால் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. நிலாலாம் அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. டார்க்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அண்ட் தென் வந்து உட்காந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த கொஷின்ஸ்லாம் படிக்கலையோ அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி 2 கொஷின் வந்து நைட்டு படித்தது சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் படித்த கொஷின்ஸ் அதை லைட்டாக எழுதி பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு கொஷின் மறந்து போயிட்டே தான் இருந்துச்சு. கொஷின் ஞாபகம் இருக்குது, அதில் இருக்க அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் 1-2 மறந்துடுச்சு. அந்த கீவேர்ட்ஸ் எழுதுனா தான் கரெக்டாக மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா இருந்த மற்ற கொஷின்ஸும் ஒன்றா படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நிறைய படிக்கல, புதுசாக ஒரு சிலது படித்தேன். மீதி வந்து நைட் படித்ததே வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஓரளவுக்கு நான் அப்படியே ஆர்டராக முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் பஸ்ஸில் போகும்போது ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் படித்தது படிக்காததுன்னு பிரிக்காமல் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் வரைக்கும் எனக்கு படித்தது படிக்காததுன்னு மாற்றி எழுதிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்டரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக யூனிட் 1லேருந்து ஆரம்பித்து எந்தெந்த கொஷின் படிச்சிருக்கேன், எந்தெந்த கொஷின் படிக்கல, எந்தெந்த டாபிக் வந்து எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எந்தெந்த டாபிக் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அம்மா வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு கிளம்பிட்டு நான் வந்து பஸ்ஸுக்கு போயிட்டேன். இன்றைக்கி அப்பாவும் ட்ராப் பண்ண இல்லை, அவர் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டார். ஸோ அதனால நான் தான் நடந்து போகணும் அப்படிங்கிறதுனால கிளம்பணும். நான் ஆக்சுவலி வந்து எப்படி கிளம்புனேன்னு தெரியல, ஒரு ½ an hourலேயே கிளம்பிட்டேன். 5 o'clock தான் நான் போனேன் கிளம்புறதுக்கு. ஸோ கிளம்பிட்டு பஸ்ஸுக்கு சீக்கிரமாக போய் நின்றுட்டேன். பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு, 6:41க்கு பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் அம்மா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஸ்ஸில் போய் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா போன உடனே எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு லஞ்ச் ஹவர் வரும். எக்ஸாம் நல்லா பண்ணேன். நல்லான்னா ரொம்ப சென்டம் எடுக்கிற அளவுக்கு பண்ணல, பட் தேவையானது எல்லாமே எழுதிட்டேன். ஓரளவுக்கு எனக்கு கேட்டிருந்த எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தது. கேஸ் ஸ்டடியும் புரிஞ்சுது, பட் ரொம்ப நல்லா பண்ணல. கேஸ் ஸ்டடி எனக்கு புரிஞ்சதை வச்சு எழுதுனா அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்தாச்சு. திரும்பி வர எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு இருட்டிடுச்சு. பிகாஸ் எங்களுக்கு நாங்கள் வர வழியில் ஒரு இடத்துல பிளாக் ஆனதுனால எங்களை வந்து சுற்றிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல நிறுத்தி விட்டார். என்னை அப்பாவும் கூப்பிட்டு வர்றதுக்கு அவர் வெளில போயிட்டார் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ நான் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா தூரம் நடந்து வந்தேன். வீட்டுக்கு வரும்போதே 6:40 சம்திங். ஸோ அவ்வளோ லேட்டாக வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டேன். ஒரு 7:30க்கு படுத்தேன். 10:30க்கு தான் எந்திரிச்சேன். 10:30க்கு எந்திரிச்சிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் தான் படித்தேன், ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் 1 o'clock வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் 1 o'clock அப்புறமா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போயிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கோட vlog. நாளைக்கு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.